ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடியலை. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலும்புகளை வலுப்படுத்தும் உளுந்தங்களியை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். உளுந்து, சுக்கு, தேங்காய் துருவல், 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ உளுந்தங்களி பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறை வந்து சரி செய்யும். இப்போ நான் ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து நான் எடுத்திருக்கேன். அது கூடவே பச்சரிசி வந்து 1/4 டம்ளர் அளவு எடுத்துங்க. டம்ளர் சைஸை பார்த்துக்கோங்க. அளவுகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து 4 பேர் நம்ம சாப்பிட்லாம். நம்ம எடுத்துக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் நல்லாவே சாப்பிட்லாம். அதில் 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்து நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஞாபக மறதி, நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் உள்ளவங்கலாம் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைக்க தேவையான பொருட்கள் வந்து உளுந்து, பச்சரிசி. இது ரெண்டையும் கழுவி நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே வந்து நம்ம வெல்லம் 200 கிராம் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி காய வச்சு எடுத்துக்கலாம். பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அதை ஊற்றும் போது நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிளறும் போது வந்து கேப் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கட்டியாயிடும். அதனால் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. விட்டுட்டோம் அப்படின்னா அடியிலையும் அடி பிடிச்சிடும், அது கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா கிளறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா தாய்ப்பால் நல்லாவே சுரக்கும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டிங்கன்னா குழந்தைக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. சைடில் நீங்கள் அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து பாகு காய்ச்சினேன் இல்லையா, அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நிறைய உங்களுக்கு மண் வரும். ஸோ அதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ் ஆகும். அது மாதிரி இடுப்பெலும்பில் வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி தான் உளுந்தங்களி. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்குறவங்க டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரத்த அழுத்தத்தை சீர் பண்ணும். ரத்தத்தில் இருக்க தேவையில்லாத கொழுப்பு அகற்றுகிறது. இதயத்தை வந்து பலப்படுத்துகிறது. கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காயும் சுக்கும் சேர்த்துக்கிறேன். கூடவே தேங்காய் துருவலை எடுத்துக்கிறேன். வாவ், இப்போயே என்ன ஒரு ஸ்மெல்லு வருது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போட்டோம்னா தான் அதோட ஸ்மெல்லு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. நம்ம ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக கிளிக் ஆகும். நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.